இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. போக்சோலையும் கூட காதல் தப்பு, காதல் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல வரும்னு சொல்லல. செக்ஷுவல் இன்டென்ஷனோட செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷனோ இல்ல செக்ஷுவல் இன்டென்ஷனோட நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதுல வந்து போக்சோ அட்ராக்ட் ஆகும். மியர் அஃபெக்ஷன் அண்ட் லவ் போக்சோல அட்ராக்ட் ஆகாது. அப்போ இந்த பசங்களை வந்து நீங்க கொலவெறியோட தாக்கி ஆணவ கொலை பண்றதோ இல்ல அந்த பையனை அசால்ட் பண்ணிருக்காங்க முன்னாடி நாள், லைக் 29th ஜூன் அசால்ட் பண்ணிருக்காங்க. சாதியை உள்வாங்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் மனித உணர்வுகளோ மாண்புகளோ அறமோ அந்த ஃபீலிங்ஸோ இல்ல வந்து ஒரு எமோஷன்ஸோ எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு தேவை என்னோட சாதியை நான் காப்பாற்றணும். அதுக்கு நான் வந்து என் பொண்ணை கொன்னாலும் பரவாயில்ல, என் பையனை கொன்னாலும் பரவாயில்ல, அது வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைய அறுத்து போட்டாலும் பரவாயில்ல. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப மோசமா போறதுக்கோ இல்ல பெண்களை ரொம்ப கேவலமா பண்றதோ யாருன்னா நீங்க சொன்ன அதே டிவிகே சேர்ந்த நபர்கள் வந்து அவ்வளோ மோசமா பேசுறாங்க பெண்களை. ஒரு கருத்து அவங்களுக்கு எதிராக பேசிட்டாலோ கமெண்ட் பண்ணிட்டாலோ ரொம்ப ரொம்ப ஆபாசமா பேசுறாங்க. ஓகே மேம், இப்போ இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படைக்கு என்னெல்லாம் பவர்ஸ் இருக்கு? அவங்களுக்கு எந்த பவருமே கிடையாது. அவங்க வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ரெகுலேட் பண்ணி கன்சர்ன் போலீஸ்க்கு வந்து அவங்க அது இன்ஃபார்ம் பண்ணி அதை பண்றதுதான். அவங்களுக்கு எந்த பவருமே இல்லைன்னு தான் சோஃபார் நமக்கு வந்த தகவல். எந்த பவருமே அவங்களுக்கு கிடையாது. என்ன பண்ணணும், உங்க கட்சியில இருக்கவங்களோ இல்ல உங்க மாவட்டத்தில் இருக்கவங்களோ இந்த மாதிரி பொது இடத்துல பொம்பளைங்க கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கா, இவனை அடிப்படை உறுப்புல இருந்து நீக்குன்னு சொன்னா போடுவானா? அடுத்தவன் இந்த மாதிரி போடுவானா? சோஷியல் மீடியால நடக்கிற ஒரு அஃபென்ஸே கிடையாது. இவங்களுக்கு வந்து இவங்க நடவடிக்கை எடுக்கணும்னா யாராவது அங்க ரேப் பண்ணப்படணும், யாருக்காவது மோசமான செக்ஷுவல் அசால்ட் நடக்கணும், இல்ல யாராவது சாகணும். அப்பதான் இது பெரிய அஃபென்ஸ். போலீஸ் அவங்க வேலையை ஒழுங்கா பார்த்தாங்கன்னா ஒழுங்கா எஃப்ஐஆர் போட்டு ஒழுங்கா ஒரு கரெக்டான ஒரு போலீஸ் என்ன பண்ணணுமோ அந்த வேலையை பார்த்தாங்கன்னா பர்டிகுலர் ஏரியால அந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்காது. இதுதான் உண்மை. இதுதான் வந்து இது வரைக்கும் நடக்கிறது. லா அண்ட் ஆர்டர்னா போலீஸ் கிட்ட தான் இருக்கு லா அண்ட் ஆர்டர், சரிங்களா? ஸோ அதை வந்து சூப்பர்வைஸ் பண்ண வேண்டியது ஒரு சீஃப் மினிஸ்டர். போலீஸ் வந்து அவங்க கீழே வர்றாங்க. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் திலகவதி மேம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து இந்த ஆணவ படுகொலையால பலியா இருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் பண்ணி ஒரு சட்டம் அதுக்காக தனியா எடுத்துட்டு வந்தா இது தொடர்கதை ஆகி இருக்காது இல்லையா? இப்போ திரும்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் பண்ணுவாங்க. இப்போ வந்து இதோட நிறுத்திட மாட்டாங்கன்னு நம்மளால சொல்லிட முடியாது. இதுக்கப்புறமும் பண்ணுவாங்க. இதை தடுத்து நிறுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுதான ஒரு கேள்வியா இருக்கு. ஆல்ரெடி வந்து இவ்வளோ பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஒரு கரெக்டான ஒரு ஆக்ஷனோ எதுவோ எடுத்திருந்தா இது எல்லாமே நம்ம அப்பயே ஸ்டாப் பண்ணிருக்கலாம் இல்லையா? இது ஆணவ படுகொலை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ண வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசு பண்ண வேண்டியது எங்கெல்லாம் ஒரு கப்பிள் வந்து எங்களுக்கு வந்து சேஃப்டி இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ அது சீரியஸா எடுங்க. ஆனா இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் 2 பக்கம் பேரண்ட்ஸை கூட்டு உட்காரச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க ஸ்டேஷனுக்குள்ள. ஆமா, அவங்க அடல்ட்ஸ் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்து பண்ணுவீங்களா இல்ல பேரண்ட்ஸ் கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுவீங்களா? அண்ட் இந்த கேஸ்ல ஒருத்தவங்க சைல்டு அண்ட் இவங்க 2 பேரால கல்யாணம் பண்ண முடியாது. ஆனா இவங்க லவ்ல இருக்காங்க. ஸோ லவ் பண்ணக்கூடாதுன்னு எந்த சட்டமும் சொல்லல. போக்சோலையும் கூட காதல் தப்பு, காதல் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல வரும்னு சொல்லல. செக்ஷுவல் இன்டென்ஷனோட செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷனோ இல்ல செக்ஷுவல் இன்டென்ஷனோட நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதுல வந்து போக்சோ அட்ராக்ட் ஆகும். மியர் அஃபெக்ஷன் அண்ட் லவ் போக்சோல அட்ராக்ட் ஆகாது. அப்போ இந்த பசங்களை வந்து நீங்க கொலவெறியோட தாக்கி ஆணவ கொலை பண்றதோ இல்ல அந்த பையனை அசால்ட் பண்ணிருக்காங்க முன்னாடி நாள், லைக் 29th ஜூன் அசால்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பண்றீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு ஆணவ படுகொலை அவ்வளோ உங்களுக்கு வந்து கொலை பண்ற அளவுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குன்னா இப்படிப்பட்ட மனிதர்களை இந்த அரசு என்ன பண்ணுது? அவங்களை திருத்துறதுக்கோ இல்ல மாற்றம் சொல்றீங்க, இந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கோ என்ன பிளான் வச்சிருக்கீங்க, என்ன பண்ணுனீங்க, என்ன பண்ண போறீங்கன்னு வாயை திறந்து பேசணும். ஏன்னா இது ரெண்டு பேர் செத்து போயிருக்காங்க, 2 பேரை கொலை பண்ணியிருக்காங்க சாதியின் பேரால. அதுதான் தமிழ்நாட்டோட மிக முக்கியமான பிரச்சனை. இவங்க சொல்ற வேற எந்த தமிழ்நாடு நிறைய விஷயங்களை முன்னேறி இருக்கு. கம்பேரிட்டிவ்லி நம்ம மற்ற ஸ்டேட்ஸ் விட எவ்வளவு விஷயங்களை முன்னேறி இருக்கும். ஆனா நமக்கு தமிழ்நாட்டுல ஒரு அசிங்கமான கேவலமான விஷயம் இன்னமும் இருக்குன்னா அது ஆணவ படுகொலை தான்.
ஓகே மேம், அதே மாதிரி வந்து இப்ப அந்த பொண்ணோட அப்பா வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து என்னோட வீட்டுக்கும் அந்த குடிசைக்கும் வந்து எவ்வளவோ தூரம் இருக்கு. அங்க வந்து என்னால எப்படி இங்க பொண்ணு வந்து அங்க போயிட்டு தூக்குல போட்டிருக்கோம், எல்லாருமே வந்து என் மேலதான் வந்து பழிய சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவை வந்து நம்ம பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, அவருடைய ஃபேஸ்ல வந்து எந்த ஒரு எமோஷனுமே இல்ல. நம்ம குழந்தை இறந்துருச்சு அப்படின்ற ஒரு எந்த எமோஷனுமே இல்ல. அதுக்கப்புறம் வந்து என் மேல பழிய சொல்றாங்க, நான் அப்படி பண்ணலன்னு அவரை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் பாக்குறாரு. அந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம சாதி மனிதனை சாக்கடையாக்கும், மதம் மனிதனை மிருகமாக்கும்னு உங்களுக்கு தெரியும். சோ அதுக்கேத்த மாதிரி சாதியை உள்வாங்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் மனித உணர்வுகளோ, மாண்புகளோ, அறமோ, அந்த ஃபீலிங்ஸோ இல்ல வந்து ஒரு எமோஷன்ஸோ எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு தேவை என்னோட சாதியை நான் காப்பாற்றணும். அதுக்கு நான் வந்து என் பொண்ணை கொன்னாலும் பரவாயில்ல, என் பையனை கொன்னாலும் பரவாயில்ல, அது வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைய அறுத்து போட்டாலும் பரவாயில்ல, எனக்கு என் காஸ்ட் சர்வைவ் ஆகணும், அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கடத்தப்படணும். அது வந்து த்ரூ விமென். ஒரு பெண்ணுடைய உடல் தான் ஊடகம், அந்த பெண்ணுடைய கருப்பை தான் ஊடகம். அதன் வழியா வந்து மற்ற ரத்த கலப்பே இல்லாம என் ஜாதி வந்து போயிடணும் அப்படிங்கிற ஒரு அசிங்கமான, அருவெறுப்பான, கேவலமான எண்ணத்தோட தான் இங்க காஸ்ட் வந்து சர்வைவ் ஆகுது. அதுவும் அந்த கேவலங்கள், அசிங்கங்கள்லாம் ஒரு பெண்ணுடைய உடல் மூலமா தான் போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இந்த சிந்தனைகளை தான் அரசு மாற்றணும். இந்த சிந்தனைகள் எல்லாம் மாத்துறதுக்கு தான் நமக்கு வந்து ஒரு ஆக்ட், ஆல்ரெடி SC/ST ஆக்ட் இருக்கு. ஆனா அந்த SC/ST ஆக்ட் இஸ் ஆல் அபவுட் ரிலீஃப். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இப்போ தனி சிறப்பு சட்டம் வேணும். இது வந்து மத்த கொலைகள் கிடையாது. ஆணவ கொலை அப்படிங்கிறது ஒரு பதட்டத்திலேயோ, ஒரு அவசரத்திலேயோ, ஒரு டென்ஷன்லயோ பண்ணக்கூடிய கொலை கிடையாது. அது பல 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய சாதியை உள்வாங்கிய, சாதிங்கிறது ஒரு சமூகத்துக்கான கேடு, ஒரு சமூகத்தையே அழிக்க வல்லது ஒரு சாதிங்கிறது. அப்போ சாதியால பண்ற கொலையும், கோவத்துல நான் அவங்க மேல இல்ல அவங்க மேல ஏதோ ஒரு இதுல கோவத்துல பழிவாங்க நோக்கத்துல பண்ற கொலையும் ஒண்ணு கிடையாது. அப்போ சாதி அப்படிங்கிறது ஒரு சராசரி கொலை வழக்கா பண்ணவே கூடாது. சமூகத்திற்கு எதிரான ஒரு விஷயம், ஒட்டுமொத்த சமூகத்தையுமே அழிக்க வல்லது. காஸ்ட் இஸ் கண்டேஜியஸ். அது ஈஸியா பரவி 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 குழந்தைங்க, 12வது படிக்கிற பிள்ளைங்க, 11வது படிக்கிற பசங்க எல்லாம் வந்து வெட்டிக்கிறாங்க. வை? காஸ்ட் எங்க இருந்து வருது? இந்த மாதிரி சாதி ஆணவ படுகொலைகளை பார்த்து ஒரு பசங்க வந்து சொல்றாங்க, என் அக்கா வந்து வேற ஒரு ஜாதி பையனை கல்யாணம் பண்ணா நான் வெட்டிடுவேன்னு ஒருத்தன் பைட் கொடுக்குறான். அப்படின்னா எங்க இருந்து வருது அதெல்லாம்? சோ இப்ப நீங்க சாதி ஆணவ படுகொலைய தனி சிறப்பு சட்டத்தின் மூலமா நீங்க அணுகலைன்னா, அது ஒரு சாதாரண கொலை மாதிரி ட்ரீட் பண்ணீங்கன்னா, சாதி ஆணவ கொலை சாதாரண கொலை கிடையாது. சாதாரண கொலை அந்த 2 இண்டிவிஜுவலோட முடிஞ்சிடும். ஆனா சாதி ஆணவ கொலை அப்படிங்கிறது ஒரு சமூகத்துக்கே பரவும், ஒரு தலைமுறைக்கே பரவும். அது வந்து கீப் ஆன் போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு சமூகத்தை அழிக்கிற ஒரு விஷயமோ ஒரு கொலையும் ஒண்ணு கிடையாதுன்றது அறிவு வந்து அரசுக்கு வரணும். இந்த அரசுக்கு, இது ஆளும் வர்க்கத்திற்கு இந்த அறிவு இருக்குதா, இல்ல இந்த அறிவை அவங்க வளர்த்துக்க விரும்பலையா, இல்ல இந்த சாதி இப்படி இருக்கிறதா நமக்கு சேஃப்னு நினைக்கிறாங்களா நமக்கு தெரியல. ஆனா இனியும் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஏன்னா பெரியவங்கல இருந்து இப்போ குழந்தை வரைக்கும் ஒரு மைனர் வரைக்கும் இது நீண்டு இருக்குன்னா இதை கட்டாயமா நம்ம ஏத்துக்க முடியாது. இதுல வந்து எல்லாருமா குரல் கொடுக்கணும். திரும்ப திரும்ப வந்து தலித் சமூகத்துல நடந்த பிரச்சனைக்குன்னா தலித் சமூகத்துல எந்த கட்சி இருக்கோ அவங்க தான் வரணும். யாரெல்லாம் வந்து தொடர்ச்சியா போராடிட்டு இருக்காங்களோ அவங்க தான் வரணுங்கிறதே ஒரு சாதிய மனநிலை. அங்க எல்லாரும் போங்க, எல்லாரும் தான் போகணும், எல்லாரும் தான் பேசணும், எல்லாரும் தான் இதுக்காக வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். ஆணவ கொலைக்கு எதிராக தனி சிறப்பு சட்டத்தை இந்த அரசு கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கறத நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஓகே மேம், அதே மாதிரி வந்து இப்ப தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஆட்சியில இருக்காங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய பிரச்சாரங்கள்ல எல்லாம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் பெண்களுடைய பாதுகாப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு தான் வந்து நிறைய மேடைகள்ல வந்து பேசிட்டு வர்றாரு. இப்ப வந்து அவர் ஆட்சிக்கு வந்து ஒரு மாத காலத்தை வந்து தாண்டிடுச்சு. சோ இப்போ இந்த தமிழ்நாட்டுல வந்து இந்த பெண்கள் பாதுகாப்பு எல்லாம் எப்படி இருக்கு? பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்றது ஒரு பக்கம் வச்சுட்டு, பெண்கள் பாதுகாப்பு சோசியல் மீடியால எப்படி இருக்குன்னு மட்டும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப மோசமா போறதுக்கோ இல்ல பெண்களை ரொம்ப கேவலமா பண்றதோ யாருன்னா, நீங்க சொன்ன அதே டிவிகே சேர்ந்த நபர்கள் வந்து அவ்வளோ மோசமா பேசுறாங்க பெண்களை. ஒரு கருத்து அவங்களுக்கு எதிராக பேசிட்டாலோ கமெண்ட் பண்ணிட்டாலோ ரொம்ப ரொம்ப ஆபாசமா பேசுறாங்க. இப்போ பெண்கள் பாதுகாப்பு படை சிறப்பு சிங்கப்பெண் சிறப்பு படை இருக்கு, இல்ல பாதுகாப்பு நாங்க கொடுப்போம், ஓகே எல்லாம் கொடுங்க. ஆனா இதை யாரு பண்றானோ அவன் அறிவை எப்ப மாத்த போறீங்க, அவன் சிந்தனையை எப்ப மாத்த போறீங்க, அவனை எப்ப எஜுகேட் பண்ண போறீங்க? ஒரு கூட்டமா சேர்ந்து என்ன வேணா பண்ணிடலாம்னு அர்த்தம் கிடையாது இல்லையா?
ஒரு கூட்டமா சேர்ந்து டார்கெட் பண்ணி ஒரு பொண்ணு பேசுறாங்க, கமெண்ட் பண்றாங்கன்னா உனக்கு அறிவு இருந்தா லாஜிக்கா பேசு, அறிவு இருந்தா சண்டை போடு, கருத்தியெல்லாம் சண்டை போடு. அவங்களை அப்படியே ஷட் டவுன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆபாசமான கருத்துக்கள், அவ்வளோ உடல் சார்ந்த கருத்துக்கள். இதுல எங்க இருந்து நீங்க பெண்களை பாதுகாப்பீங்க? பெண்களை முதல்ல உங்க சர்க்கிள் கிட்ட இருந்து ஆன்லைன்ல முதல்ல பாதுகாத்து காட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ரோட்ல போற பெண்கள், ட்ரெயின்ல போற பெண்கள் அதையெல்லாம் அப்புறமா வாங்க. முதல்ல ஒரு கருத்து சொல்ல முடியல, வெளியில நடமாடுறதா முன்னாடி பிரச்சனையா இருந்தது. இவன் வந்து சொல்றான், அப்படி பண்றான், இப்படி பண்றான், பெண்களை கிட்னாப் பண்றாங்க, ஹராஸ் பண்றாங்க. ஆன்லைன்ல நடமாட முடியல, பிசிக்கலா வெளில போலன்னா கூட பரவாயில்ல, வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ ஒரு கருத்து போட முடியல, அவ்வளோ ஆபாசமா பேசுறாங்க. இப்ப என்ன பெண்கள் பாதுகாப்பு பேசுறீங்க? இப்ப இந்த பெண்கள் பாதுகாப்புக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இப்ப சிங்கப்பெண் அதிரடி படை வந்து கமெண்ட்ல போய் அவங்களை எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுமா, இல்ல கமெண்ட்ல இருக்கவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணுமா? அந்த பவர் கூட அவங்களுக்கு கிடையாது. இப்ப எதுக்கு கண் துடைப்பு? ஓகே மேம், இப்ப இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படைக்கு என்னெல்லாம் பவர்ஸ் இருக்கு? அவங்களுக்கு எந்த பவருமே கிடையாது. அவங்க வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ரெகுலேட் பண்ணி கன்சர்ன் போலீஸ்க்கு வந்து அவங்க அது இன்ஃபார்ம் பண்ணி அதை பண்றதுதான். அவங்களுக்கு எந்த பவருமே இல்லைன்னா சோஃபார் நமக்கு வந்த தகவல் எந்த பவருமே அவங்களுக்கு கிடையாது. அவங்க வந்து மானிட்டர் பண்ணுவாங்க, சர்வைலன்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. அது தேவைதான், அது தேவை இல்லைன்னு சொல்லலை. நிச்சயமா பெண்களுக்காக என்னென்னலாம் கொண்டு வராங்களோ அது அனைத்தும் தேவைதான். நான் என்ன சொல்றேன்னா, அது மட்டும் போதுமா? இங்க என்ன பேசிக்கா தேவை? என்ன இங்க பிரச்சனை எவன் பண்றானோ, இப்ப பெண்களை பாதுகாத்துட்டே இருப்பீங்களா? எவன் பிரச்சனை பண்றானோ அவன் சிந்தனையை மாத்த மாட்டீங்களா? அவனை எஜுகேட் பண்ண மாட்டீங்களா? இப்படி பேசுறானா, இந்த மாதிரி இவ்வளவு கொச்சையா ஒரு கமெண்ட் போடுறானா, அதை வந்து என்ன பண்ணணும்? உங்க கட்சியில இருக்கவங்களோ இல்ல உங்க மாவட்டத்துல இருக்கவங்களோ இந்த மாதிரி பொது இடத்துல பொம்பளைங்க கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கா, இவனை அடிப்படை உறுப்புல இருந்து நீக்குன்னு சொன்னா போடுவானா? அடுத்தவன் இந்த மாதிரி போடுவானா? சோ உங்களுக்கு உங்களுடைய பலம் குறைஞ்சிடக்கூடாது. அவன் என்ன பேசினாலும் பரவாயில்ல, ஆனா இந்த பக்கம் இவனை இப்படி பேச விட்டு அந்த பக்கம் நீங்க சிங்கப்பெண் அதிரடி படை வந்திருக்குன்னா எனக்கு இது எவ்வளவு கான்ட்ராடிக்டரியா இருக்கு. எதுக்கு இப்படி ஒரு விஷயம்? எப்படி நீங்க ரியலா பாதுகாப்பீங்க? எப்படி பாதுகாப்பீங்க? ஒரு கருத்தையே பாதுகாக்க முடியல, பெண்ணை எப்படி பாதுகாப்பீங்க? ஓகே மேம், இப்போ இதுக்கெல்லாம் என்ன தண்டனை இருக்கு மேம்? ஆன்லைன்ல வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்றது, சோ இதுக்கு எல்லாமே வந்து கேஸ்ல தனி தண்டனை இருக்கா? இல்ல, இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ சைபர், இது நம்ம சைபர் புல்லிங்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். சைபர் புல்லிங்ன்ற வார்த்தைக்கு தனியா எந்த ஒரு செக்ஷனுமே கிடையாது. ஆனா ஐடி ஆக்ட் நம்ம பயன்படுத்தலாம். ஐடி ஆக்ட்ல இதுல சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பெண்களுக்கான சட்டங்கள் இருக்கு, தண்டனை சட்டங்கள்ல வந்து பெண்களை இந்த மாதிரி ஆன்லைன்ல ஸ்டாக் பண்றது, ஆபாசமா அவங்களோட மொடஸ்டி, அவங்களோட கண்ணியம் குலையிற வகையில பேசுறது, அதே போல பெண்களுக்கு எதிராக அவங்கள வந்து இன்டிமிடேஷன் பண்றது, கெட்ட வார்த்தைகள் பேசுறது, இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு தண்டனை சட்டங்கள் இருக்கு. அதுல வந்து சர்டைன் தண்டனைகள் இருக்கு, ஓகேங்களா? ஆனா இந்த சோசியல் மீடியால நடக்கக்கூடிய விஷயத்தை எத்தனை பேரு உண்மையாவே அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து நேர்மையா விசாரிச்சு தண்டனை கொடுத்துருக்காங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதிலே கிடைக்காது. ஏன்னா சோசியல் மீடியால நடக்கிற ஒரு அஃபென்ஸே கிடையாது. இவங்களுக்கு வந்து இவங்க நடவடிக்கை எடுக்கணும்னா யாராவது அங்க ரேப் பண்ணப்படணும், யாருக்காவது மோசமான செக்ஷுவல் அசால்ட் நடக்கணும், இல்லை யாராவது சாகணும், அப்பதான் இது பெரிய அஃபென்ஸ். மற்றபடி ஒரு பொண்ணோட கண்ணியத்தையோ, ஒரு பொண்ணை வந்து அவ்வளோ கேவலமா பேசுறதையோ, அதனால அவளுக்கு ஏற்படுற மன உளைச்சலோ, அவளுக்கு ஏற்படுற கண்ணிய குறைவோ இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அது வந்து நார்மலா டெய்லி கடந்து போற விஷயம். சரிங்களா? ஓகே மேம், இப்போ அதே மாதிரி வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு முக்கியமான காரணம்னா வந்து இந்த ட்ரக்ஸ், இந்த ஆல்கஹால், இது எல்லாமே வந்து சொல்லுவாங்க. இப்போ அவர் ஆட்சிக்கு வந்த அப்புறமே வந்து நான் ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே ஒழிச்சிட்டேன், அதுக்கப்புறம் வந்து நிறைய டாஸ்மாக் வந்து நான் மூடிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த ட்ரக்ஸ் அந்த இதுலாம் இருக்கா? அதுக்கு சம்மந்தப்பட்ட எதனா கேஸ் வருதா, இல்லைன்னா கம்மியாகி இருக்கா? ட்ரக்ஸ் பொறுத்த வரைக்கும் உடனே ஒழிக்கிற விஷயம் கிடையாது. இட் இஸ் அபவுட் நெட்வொர்க். இதை பயன்படுத்துறவங்களை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா ட்ரக்ஸ் போயிடும் அப்படின்னு கிடையாது. அது ஒரு நெட்வொர்க். அதே போல ட்ரக்கை பயன்படுத்துறாங்க இல்லையா, அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அதை ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க? இப்போ ட்ரக் ஒருத்தவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் கண்டினியூஸா போகுது, இல்ல கொடுக்குறாங்க. ஒரு நார்மல் ஒரு சராசரி மனிதர்களா ஒரு சிட்டிசனா இருந்தா போலீஸ் நேரத்துக்கு பண்ணியிருப்பாங்க. இதே வந்து ஒரு மினிஸ்டர் மேல போகுது, இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு வீடியோ எவிடன்ஸோட வந்து கொடுக்குறாங்க. இது வரைக்கும் என்ன ஒரு பிரிமினரி என்கொயரி ஏதாச்சும் நடந்திருக்கா, இல்ல ஏதாவது எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா, இல்ல அது மீது என்னதான் மதிச்சிருக்கீங்க? அதை வந்து ஒரு பர்சன் போய் அதை கம்ப்ளைண்ட் பண்ணது மட்டும் கிடையாது, என்டையர் தமிழ்நாடு கேள்வி கேட்குது. ஒரு தமிழ்நாடு முழுக்க கேள்வி கேட்கறாங்க. கிளாரிஃபை பண்ணுங்க, என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. இப்ப எதுக்குமே வாயை திறக்க மாட்டோம் அப்படின்னா ட்ரக் ஒழிச்சிட்டோம்னு நினைச்சுக்கிட்டா ஒழியாது. ட்ரக் ஆக்சுவலா ஒழிஞ்சாதான் ட்ரக் ஒழியுமே தவிர நம்மளா ஒழிஞ்சிருச்சு நினைச்சுக்கிட்டாலோ, ஒழிஞ்சிருச்சுன்னு பிரச்சாரம் பண்ணாலும் ஒழியாது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும்.
ஓகே மேம், இப்போ வந்து தொடர்ந்து வந்து நிறைய குற்றங்கள் வந்து நடந்துட்டே தான் இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு வந்து ஒரு சரியான தண்டனை கிடைக்காதது ஒரு காரணமா இருக்குமா? குற்றங்கள் நடக்குது அப்படின்னா ஒரு சமூகத்துல லா அண்ட் ஆர்டர் இருக்கணும்னா அங்க போலீஸோட ரோல் கரெக்டா இருக்கணும். பிளஸ் போலீஸோட ரோலை போலீஸை பண்ண விடணும். எந்தவித இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம நான் மினிஸ்டர், நான் வந்து எம்எல்ஏ, நான் வந்து இந்த கட்சியில மாவட்ட செயலாளர் இப்படின்னு எந்தவித இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம போலீஸை செய்ய விடணும். அண்ட் போலீஸ் அவங்க வேலையை ஒழுங்கா பார்த்தாங்கன்னா, ஒழுங்கா எஃப்ஐஆரை போட்டு ஒழுங்கா ஒரு கரெக்டான ஒரு போலீஸ் என்ன பண்ணணுமோ அந்த வேலையை பார்த்தாங்கன்னா பர்டிகுலர் ஏரியால அந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்காது. இதுதான் உண்மை. இதுதான் வந்து இது வரைக்கும் நடக்கிறது. லா அண்ட் ஆர்டர்னா போலீஸ் கிட்ட தான் இருக்கு லா அண்ட் ஆர்டர், சரிங்களா? ஸோ அதை வந்து சூப்பர்வைஸ் பண்ண வேண்டியது ஒரு சீஃப் மினிஸ்டர். போலீஸ் வந்து அவங்க கீழே வர்றாங்க. ஸோ சீஃப் மினிஸ்டர் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு நடுவுல யாரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு ஒருத்தர் இப்போ கஷ்டப்பட்டு ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க, போயிட்டு இருக்கு, இல்ல ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்க, என்கொயரி நடக்குது, இவர் இவங்க ஆளு, இவர் நம்ம கட்சி, இவர் அவங்க ஆளு, என்ன நடக்கும் அங்க? சமீப காலங்கள்ல நீங்க பாக்குறீங்க, ஏதாவது ஒரு விஷயம் போய் சொல்றோம் அப்படின்னா இவங்க நம்ம கட்சி, இவங்க அந்த ஆளு, இது போடாத, இதை பண்ணாத, நாங்க என்ன வேணா பண்ணுவோம், இந்த மாதிரி இருந்தா எப்படி லா அண்ட் ஆர்டர் இருக்கும்? லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிற லாவும் சரி எல்லாமும் சரி நீங்க வந்து பயாஸ்டா இருக்கக்கூடாது. இவங்க என்ன ஜாதி, இவங்க என்ன கட்சி, இவங்க என்ன ஆளு, இது இவங்க யார் ரசிகர், இப்படி எதுவுமே இல்லாம இருந்தாதான் ஒரு சொசைட்டில லா அண்ட் ஆர்டர் இருக்க முடியும். லா அண்ட் ஆர்டர் வேணும் அப்படின்னா நீங்க லாவை ரூல் பண்ண விடணும். ஓகே மேம், நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி மேம். நன்றி.